ரிஷப ராசிக்கு உண்டான 2026க்கான பலன்கள இன்னைக்கு பார்க்க போறோம். ரிஷப ராசி மட்டும் இல்ல, எந்த ஒரு ராசியா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவானும், குருவும் தான் மேஜரான எஃபர்ட்ஸ நம்மளுக்கு குடுக்குறாங்க லைஃப்ல. அவங்க நல்லா இருந்துட்டாங்க அப்டின்னாலே, நல்ல விஷயங்கள் ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்க இந்த 2 கிரகங்கள் மட்டும் தான் ஒரு மனிதனோட நல்ல வாழ்க்கைக்கும், இல்ல அவங்க அவங்க படுற துன்பத்துக்குமே வந்து காரணமா இருக்கிறாங்க. இந்த 2 கிரகங்கள் ஓரளவுக்கு நம்ம சார்ட்ல வந்து கரெக்ட்டா அமைஞ்சிருச்சு அப்டின்னாலே, அதாவது அந்த பெயர்ச்சிகள்லாம் நம்மளுக்கு ஃபேவரபிளா இருந்துருச்சு. அந்தந்த கட்டங்கள்ல நம்மளுக்கு ஃபேவரபிளான இடத்துல இருக்குது அப்டின்ட்டாலே, நம்ம வந்து பாதி கிணறு தாண்டிர்லாம். பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்ல. அந்த மாரி பார்க்கையில, இந்த வருடம் வந்து அதாவது 2026க்கு வந்து ரிஷப ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள இந்த கிரகங்கள் தருது அப்டிங்கிறத பார்க்கலாம். உங்க ராசிக்கு குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 3ஆம் இடம் அப்டிங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் வராரு. அதுவும் உச்சஸ்தானம் அவருக்கு அப்டிங்கிறதுனால, நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து இதுக்கு மேல ஒன் பை ஒன்னா டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி உங்களால ஒரு ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்லாம, நம்ம பாட்டுக்கு எஃபோர்ட்ட போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கவே இல்ல. 1 இன்ச் கூட அந்த நகரவே இல்ல அந்த விஷயங்கள் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கவங்களுக்கு, இதுக்கு மேல வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து கடகடன்னு நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட எஃபோர்ட் எல்லாம் நீங்க போட்ட எல்லா எஃபோர்ட்டுக்கான பலனும் வந்து இதுக்கு மேல தான் நீங்க பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களோட நீங்களுமே ரொம்ப ஆக்டிவ் ஆயி, உங்களோட முயற்சிகளுமே வந்து கடகடன்னு நடந்து, உங்களுக்கு நெறைய பல நல்ல ஒரு மனமாற்றங்களையும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய டைமா தான் இது அமையப் போகுது. சனி பகவானுமே வந்து உங்க ராசிக்கு லாப சனியா வராரு. 10 அண்ட் 11ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தாலே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும், உங்க வேலை சார்ந்த விஷயங்களையும் வந்து பெருமளவு ஏற்றங்களை குடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால அத பத்தியுமே வந்து பெருமளவு நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த 2 கிரகங்களும் நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம, உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுத்திகளும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்துருச்சு அப்படின்னா, இது மாதிரி ஒரு பொன்னான காலம் இல்ல அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து டபுள் த டைம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் குடுக்கக்கூடிய விஷயமா தான் உங்களுக்கு அமையும். இந்த லாப சனி வந்து உங்க ராசிக்கு வந்து உங்களுக்கு பெருமளவு லாபங்கள அள்ளி தர தயாரா இருக்கிறாரு. அவரு எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் எஃபோர்ட்ஸ் நீங்க குடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப குடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்க எஃபோர்ட்ஸ் இருக்குதோ, அதுக்கு தகுந்த அளவுக்கு அவர் வந்து லாபத்த குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அதனால இந்த 1 1/2 வருடங்கள நீங்க பயன்படுத்திக்கிட்டு, நீங்க என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் முன்னெடுத்து வைக்கணும், உங்க பிசினஸ் சார்ந்து, உங்க வேலை செய் அ ச ரிலேட்டடான விஷயங்கள் நீங்க என்னென்ன ஃபியூச்சர்க்கு பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பான முறையில டபுள் த டைம் எஃபோர்ட் போட்டு நீங்க வந்து இந்த டைம் ஒர்க் பண்ணீங்க அப்டின்னா, ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பயனா அது வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் இந்த 1 1/2 வருஷம் மட்டும் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பெயர்ச்சிகள்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபிளா இல்ல அப்டிங்கிறதுனால, இந்த டைம நீங்க நல்லா யூஸ் பண்ணி இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் டைம் மாரி. அதாவது உங்க முயற்சிகளுக்கான, உங்க ஹார்ட் ஒர்க்கான இன்வெஸ்ட்மென்ட் டைம் அப்படின்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஃபியூச்சர்ல 1 இயர்க்கு அப்புறம் கூட நீங்க ரிலாக்சேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாமே தவிர, இப்ப வந்து நீங்க கடுமையா உழைப்ப குடுக்கணும் அப்படிங்கிறத தான் அவரு எதிர்பார்க்கிறாரு. இந்த டைம யூஸ் பண்ணி நீங்க இந்த உங்க உழைப்ப குடுக்குறப்ப, அதுக்கான பலன் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க எதிர்பார்க்கிறத விட இன்னும் அதிகமாவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ராகுமே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான பொசிஷன்ல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்க தொழில வந்து நல்ல முறையில விரிவுபடுத்தி குடுப்பாரு. நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும், இல்ல நீங்க ஒரு சின்ன அளவுல தான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நீங்க விரைவிலேயே பார்த்தீங்கன்னா, உங்க ஏரியாலயோ, இல்ல உங்க ஊர்லயோ தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உங்க தொழில் அப்படிங்கிறது வந்து 4 பேருக்கு இன்னும் வெளியில தெரியிற அளவுக்கு அது வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்க பேருமே வந்து 4 பேருக்கு தெரியிற அளவுக்கு, உங்க வட்டத்துக்குள்ள தெரியிற அளவுக்கு நீங்க ஃபெமிலியர் ஆக ஆரம்பிப்பீங்க. ராகுங்கிறதே பிரம்மாண்டம் மட்டும் தான். அவரு வந்து என்ன நீங்க பண்ணிட்டு இருந்தாலும், அத வந்து கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடிய வேலைய தான் அவரு செஞ்சு குடுப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்தில வந்து உங்க பிசினஸ் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிய நோக்கி போக ஆரம்பிக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
உங்க ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அதாவது இந்த இடத்துல சுகஸ்தானத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு குறைவு ஏற்படுத்தும் அதாவது உங்க சுகத்துல, உங்க கம்ஃபோர்ட் லெவல்ல ஏதாவது ஒரு குறைவு வரும் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க அதாவது ஃபினான்ஸ் சார்ந்தோ, பணம் சார்ந்த எந்த ஒரு குறைவும் உங்களுக்கு இந்த இடத்துல கேது வந்து குடுக்க போறதில்ல. உங்களுக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல ஒரு சின்ன தடங்கல் ஏதாவது வரும். ஒரு பிரேக் ஏதாவது உங்களுக்கு வர மாதிரியான சூழ்நிலைய தான் அவர் ஏற்படுத்தி குடுப்பாரு. இப்ப ஏதாவது நீங்க உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்குது அப்டின்னா கூட, அது அந்த அந்த இடம் போறதன் மூலமா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஜாப்ப நீங்க ஏத்துக்கிறதன் மூலமா உங்களுக்கு நெறைய மணி சார்ந்து உங்களுக்கு நெறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு டிராவல் பண்றது, அதுக்கான டைம் குடுக்குறது, எஃபோர்ட் குடுக்குறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்ஃபோர்ட் ஜோன குறைக்குது இல்லையா? அந்த மாதிரியான சின்ன லெவல் சிரமங்கள் தான் உங்களுக்கு வந்து கேத்து பகவான் குடுப்பாரு. ஆனா, உங்களுக்கு பணம் சார்ந்த எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அவர் மூலமா வந்து உங்களுக்கு குறைவுபடும் அப்டின்னே சொல்லவே முடியாது. அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிக்கிறதுக்கு உங்க மைண்ட நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு மாறக்கூடிய இந்த குரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து உங்கள் முயற்சிகள் வந்து நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடம் வந்து மறைவு ஸ்தானம் 3ஆம் இடம். இந்த முயற்சி ஸ்தானம் மறைவாகிறது. அந்த இடத்துக்கு உங்களுக்கு குரு வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து குரு நல்லவரா? இல்ல நட்பா? பகையா? அப்படின்னு கேட்டா, பகைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளான பொசிஷன்ல பொதுவான ஒரு ரிஷப ராசிக்கு உண்டான பலன்ல அவர் அப்படி ஃபேவரபிளா இல்ல. அதுவும் இல்லாம அவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால, இங்க அந்த அஷ்டமாதிபதி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல மறைவு மறைவு செய்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ட தான் குடுக்க போது. ஸோ அத பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நெறைய தைரியம், தன்னம்பிக்கை அதெல்லாம் வந்து ஏற்படுத்தி குடுக்க போறாரு. உங்க இளைய சகோதர, சகோதரிகள் சார்ந்து அவங்களுடனான உறவுகள் வந்து நல்ல நிலைமையில இருக்க போகுது. அவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கூட, இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உண்டான பாண்டிங் வந்து உங்களுக்கு நல்லபடியா இருக்க போது. அவங்க மூலமாவே உங்களுக்கு வந்து நெறைய ஒரு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த டைம்ல. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நெறைய காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டைம்ல நெறைய இருக்குது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே கூட, அந்த மாரி பீப்பிள்க்குமே கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல விதத்துல மெயின்டெயின் ஆகும். அதே மாதிரி அது வந்து திருமணம் நோக்கி போகக்கூடிய ஒரு டைம் இது அப்டின்னே சொல்லலாம். அதனால ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான எந்த ஒரு உறவு முறையுமே வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ரிசல்ட்ட தான் குடுக்க போகுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சு, திருமணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு இருக்காங்க, இல்ல அடுத்த திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னாலுமே வந்து, அதுவுமே வந்து 2வது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் அப்டின்னே சொல்லலாம். நல்ல முறையில உங்களுக்கு அந்த திருமணத்துக்கான வாய்ப்புகளும் வர ஆரம்பிக்கும். தொழில் சார்ந்த உங்களுக்கு பார்ட்னர்கள் உண்டான, அவங்க கூட உண்டான என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் அதுவுமே நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு, அவங்க 2 பேருமே சேர்ந்து நல்ல முறையில ஒரு ஒரு விஷயத்த நோக்கி, உங்க டார்கெட்ட நோக்கி நீங்க போறப்ப, வந்து அதுல வந்து ஒரு முன்னேற்றமான டைம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு டெக்னிக்கலான நீங்க யோசிச்சு, நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தா தான், அந்த பிசினஸ வந்து நீங்க சேர்ந்தாப்ல யோசிச்சு, ஒரே மாதிரி நீங்க திங்க் பண்ணி டிசைட் பண்ண முடியும். அந்த டெசிஷன் வந்து உங்களுக்கு எப்பயுமே சக்சஸ குடுக்கக்கூடியதாகவும் அமைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பார்ட்னர்ஸ்க்கு உண்டான நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மேம்படக்கூடிய டைம் அப்படிங்கிறதுனால, அதன் மூலமா உங்க தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கட்டாயம் ஏற்படத்தான் போகுது. லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பெறது அப்படிங்கிறது வந்து, நீங்க சின்ன லெவல்ல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே, உங்க தொழில்ல ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து உங்களுக்கு லாபத்த குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். குருவோட பார்வை இருக்கிறதுனால, இது நாள் வரைக்கும் உங்க தொழில்ல இருக்கக்கூடிய என்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலுமே சரி, அதெல்லாம் நல்லிஃபை ஆக ஆரம்பிக்கும். ஓவராலா உங்களுக்கு தொழில் அண்ட் ஃபேமிலி சார்ந்த நெறைய நல்ல விஷயங்கள் தான் குடுக்கறதுக்கும், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாம இந்த ஜூனுக்கு அப்புறம் உண்டான பிற்பாதியான வருடங்கள்ல வந்து உங்களுக்கு இன்னும் ஃபேவரபிளான டைம் இருக்கு அப்டின்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சமான குரு பகவான் ஏதாவது வழிபாடு, மகான்கள் வழிபாடு அதெல்லாம் நீங்க பண்ணிக்கிறதன் மூலமா, மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நெறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள நீங்க அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.